தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு எஸ் பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்று காலையிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கிய செய்திகள் என்னன்னா அப்படி டாஸ்மாக் மீண்டும் தனியார் மயமாக்க போறாங்க. ஆஃப்டர் 23 இயர்ஸ் தமிழ்நாட்டில் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து. ஸோ இதுல பல கான்சிக்வன்சஸ் இருக்கு. அந்த ஊழியர்களுடைய நிலை என்ன, டாஸ்மாக் தனியார் மயமாகனால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் சமூகத்தில் ஏற்படுங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது எப்படி பார்க்குது? அதாவது டாஸ்மாகை பொறுத்தவரை மதுவை அரசு விற்பனை செய்கிறது என்பதாக பார்க்காமல் பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு முழுமையான மது விலக்கு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியும், அதுக்காக மாநாடு எல்லாம் போட்டிருக்கோம். தொடர்ந்து அந்த கொள்கையை தான் வலியுறுத்திட்டு இருக்கோம். அதை நாங்க வலியுறுத்தும் பொழுதே என்ன சொல்லுவோம்னா, இந்த டாஸ்மாக மூடுறதுனால பாதிக்கக்கூடியவர்களுக்கு அரசு உரிய பணியை வழங்க வேணும், அரசு பணியை வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக வச்சு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை செஞ்சோம். இதுல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒண்ணு, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்ப இன்னைக்கு இப்ப நாம எந்த நிகழ்ச்சியில வரேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் அவங்க கிட்ட அஃபிலியேட் ஆன டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியோட செயற்குழு கூட்டம் முடிச்சுட்டு தான் வரேன். அந்த கூட்டத்துல என்ன கோரிக்கையா முன்வைக்கப்பட்டது, அதுல எது தொடர்பா பேசணும்னா, 2003 இருந்து இப்ப 2026 வரை நீங்க சொன்ன மாதிரி 23 வருஷங்களா டாஸ்மாக் மது விற்பனை நேரடியாக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடியே உருவாக்கப்பட்டது டாஸ்மாக். 1983 உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த 23 வருஷமா இவங்க அரசு பணியே கொடுக்கலாம். டாஸ்மாக் வருவாய் கிட்டத்தட்ட 15% அரசினுடைய வருவாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு, அதுல பணியாற்றக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை இருக்கு இல்லையா, மிக மிக அதிகமா இருக்கு. அரசு ஊழியர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரையறுத்திருப்பாங்க, இதான் வேலைன்னு. நீ டாஸ்மாக்ல 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, சேல்ஸ்மேன் இருக்காங்க, அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் இருக்காங்க. வர்ற சரக்கு இதுல இருந்து குடோன்ல இருந்து வர சரக்கை இறக்கி வச்சு அதை இறக்கி வச்சுல கணக்கு எடுக்க வேண்டியது இவங்க வேலை. கணக்கு எடுத்ததை திருப்பி சேல்ஸ் பண்ணும்போது கணக்கை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வசூல் ஆகிற பணத்தை வசூல் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் ரெமிட் பண்ணணும். இவ்வளவும் இவங்க கையில இருக்கு. என்னென்ன பிரச்சனைனா, இந்த வேலை சும்மா ஒரு பக்கம், அந்த பணத்துக்கான உத்தரவாதம் அவங்கன்னும் போது பல நேரங்கள்ல நிறைய கடைகள்ல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயெல்லாம் இருக்காங்க, பணம் கொள்ளையடிச்ச சம்பவங்கள்லாம் இருக்கு. அப்புறம் அங்க ஏதாவது ஊர்ல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு இது பண்ண கலவரம் பண்றேன்னா அவனோட நோக்கம் முதல்ல டாஸ்மாக் மேலதான் இருக்கு. டாஸ்மாக்ல போய் ஒரு குண்டு தூக்கி போடுறான். இப்படி ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலான நிலையில அரசாங்கத்துக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. 23 வருஷமா வேலையே இல்லாம இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்கத்துல கேரளால இதே மாதிரி இருக்காங்க. அங்கேயும் கவர்மெண்ட் தான் விற்கிறாங்க. அங்க பெவ்கோன் பீவரேஜஸ் கார்பரேஷன் இருக்கு. அவங்க 84 தான் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடு மாதிரி 2003 இல்லாம 84 இருந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க விற்கக்கூட பணியாளர்கள் அரசு பணியாளர்கள். இங்க 2003 கூட என்ன போட்டிருக்காங்கன்னா, டாஸ்மாக்ல யார் இதை விற்கணும் போது கார்பரேஷனே பணியாளர்கள் அமர்த்தணும், அப்படி இல்லைன்னா கூட்டுறவுத்துறை மூலமா பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க குறைந்தபட்ச கூட்டுறவுத்துறை பணியாளர்களாவது இவங்களை வச்சிருக்கணும். இப்படி எல்லாம் இல்லாம இந்த பணியாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளா இருக்கக்கூடிய நிலையில எது நடந்தாலும் கோவம் யாருக்கிட்ட, குடிக்கிறவங்க இல்ல குடி நுகர்வோர்கள் இருக்கா இல்லையா. இப்ப போன கவர்மெண்ட்ல இந்த 10 ரூபா பிரச்சனை வந்தது. யாரு பாதிச்சாங்க? இந்த ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவன் தான் பாதிச்சான். இந்த கவர்மெண்ட் வந்தவொடனே என்னாச்சு, அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்ததுனால திருப்பி அந்த சிக்கல், அப்புறம் அமைச்சர் சொல்றாரு இல்ல சில சிக்கல்லாம் இருக்கு. அப்ப அந்த பாதிப்பு, இவ்வளவு பிரச்சனை வேலை செய்யறான் அவங்கள நீங்க அரசு பணி நிறுத்தனம் பண்ணுன்றது ஒரு கோரிக்கை தான் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த சூழல்ல கடைகள் இல்ல அப்படின்னா, நாம சொல்ற கடைகள் இல்லைன்ற சூழல்னா முற்றிலும் மதுவிலக்குன்ற சூழல்ல உருவாகணும். அப்படி இருந்ததுன்னா இயல்பா இவங்களுக்கு வேற அரசு பண்ணி கொடுக்கணும். இப்ப இவங்க அரசு என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி தனியார கொண்டு வராங்க, இல்ல எந்த மாதிரி மாடல்ல கொண்டு வராங்கன்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் இங்க டாஸ்மாக்ல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை உடனடியாக அரசு பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைப்பாடு. நீங்க சொல்ற மாதிரி இப்ப பிரைவேடைஸ் பண்றாங்கன்னா எந்த மாதிரி பிரைவேடைஸ் பண்றாங்க? கடந்த கால சிஸ்டமேவா? கடந்த காலத்துல ஏலம் எடுத்தாங்க, கடைகளை ஏலம் எடுத்தாங்க, அதுவா? இல்ல இப்ப ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன ஆர்டர்னா, இதுக்கு முன்னாடி விக்கிற இடத்துலயே பார் நடக்கும். டாஸ்மாக் விற்பனையகம் எங்க இருக்கோ அதே இடம் தான் பாரு. அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே ஓனர் தான், ஹவுஸ் ஓனர் தான், ஒரே அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் தான். இப்ப விக்கிற இடம் ஒன்னா இருக்கலாம், பார் நடத்துற இடம் 100 மீட்டருக்குள்ள வைக்கலாம்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இப்ப இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்க அந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு, அந்த பார் அமைப்புக்கு
இதெல்லாம் மேண்டேட்டடு, இதெல்லாம் வேணும், இப்படி எல்லாம் வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு லைசன்ஸ் போடுறாங்களா தெரியல நமக்கு. அதனால இப்ப அது தொடர்பா வந்து நம்ம விவரமா வந்து பேச முடியாது. ஆனா அப்படி பண்றதோட நோக்கம் வந்து இன்னும் குடிக்கிறவங்களை அதிகரிக்கணும்ன்ற ஒரு சூழல் இருக்குன்றதே நம்ம வந்து மறுக்க முடியாது. நீங்க ரொம்ப வசதி வாய்ப்பு கொடுத்து இவங்களை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி, அதுவும் இளைய சமுதாயம் வந்து நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது. எது அட்ராக்டிவா இருக்கோ அதுக்கு பக்கம் இழுத்துன்னு போயிடும். அது பல நேரங்கள்ல பார்த்துருக்கோம் நம்ம. அப்ப அந்த மாதிரியான சூழல்ல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அது மாதிரி தனியார் மயமாக்குறதுல அந்த ஆபத்தும் இருக்கு. அது வெறுமனே வந்து வருவாய் இது போன்ற விஷயங்கள்லாம் கடந்து சோசியலா சொசைட்டி வந்து இந்த மோசமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் பாக்குறோம். நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு. இல்ல அதுல வேற ஏதாவது கர்ப்ஸ் வச்சிருக்காங்களா, அதுல வேற ஏதாவது கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்களான்னு பாப்போம். சார், முந்தைய ஆட்சி காலத்தின் போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மதுவுக்கு எதிரான ஒரு மாநாட்டை நீங்க வந்து திரட்டினீங்க. அதுல ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் நீங்க வந்து கலந்து கொள்ள வச்சீங்க. ஒரு பெரிய ஒரு மக்கள் இயக்கமா கொண்டு போனோம். விசிகாவுடைய பிரதான கோரிக்கைகள் அதுவும் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. இப்ப இந்த ஆட்சியிலையும் வந்து மது வழக்கம் போல இருக்கு. தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற பொழுது கூடுதலா இன்னும் ஒரு இடத்துல 1,00,000 பேர் குடிக்கிறானா அது 1,50,000 குடிகாரனா வந்து கூடுதல் செய்யக்கூடிய ஒரு காரியமாகவும் இது அமையுது. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி அணுகும்? மது விலக்கை வந்து நாம விஜய் அரசுகிட்ட வந்து விஜய் அவர்களிடம் வந்து நம்ம வந்து வலியுறுத்துவோமா? குறிப்பாக போராட்டங்கள், மாநாடுகள் வழியாக இந்த அரசுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்வோமா? பொதுவாக நாங்க சொல்ற எல்லாத்தையும் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது விமர்சனம் வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க சொல்றாங்க, ஆனா வந்து அதை வந்து இவங்க வந்து எப்படி கொண்டு போறாங்க இல்லையா. இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க ஆட்சியை போங்க அதிகாரத்துல போங்கன்னு 6 மாசம் முன்னாடி சொன்னப்ப கேலி பேசினாங்க, கிண்டல் பேசினாங்க. இவங்க இப்படிதான் பேசுவாங்க, இவங்க எப்படி ஆட்சியில வாங்குவாங்க பங்கு, அதிகாரத்துல எப்படி பங்கு வாங்குவாங்க. இன்னைக்கு அது நடந்திருக்கு. எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றது அப்புறம். அப்ப இது வந்து என்னன்னா, நாங்க வந்து கடந்த காலத்துல நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது இவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்களா, இதுல ஆளுங்கட்சியில் இருக்கவங்களே கூப்பிடுவாங்கன்னா, மது ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டியோட, இல்ல சாதி ஒழிப்பு இதெல்லாம் ஒரு சிங்கிள் பார்ட்டி, சிங்கிள் ஆர்கனைசேஷன் இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ, ஒரு சோசியல் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அரசே நினைச்ச நீங்க இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்ப டாஸ்மாக்னு ஒண்ணு உருவாச்சு இல்லைங்களா? எதுக்கு உருவாச்சு தெரியுங்களா டாஸ்மாக்? நீங்க போய் பாருங்க, எதுக்கு உருவாக்குனாங்க டாஸ்மாக? கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக டாஸ்மாக் உருவாக்குனாங்களாம். அதாவது கண்டதை குடிச்சு சாகாதீங்க, கண்டதை குடிச்சு உடனே சாகாதீங்க, நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா சாகுற மாதிரி ஸ்லோவா சாகுற மாதிரி சரக்கு தரோன்றதுக்கு தான் டாஸ்மாக் வந்தது. இது எப்படின்னா, சமீபத்தில் இப்ப நீட்டு சொல்றாங்கல்ல, நீட் வந்து நாங்க வந்து பணம் வந்து முறைப்படுத்துறதுக்காக நீட்டு கொண்டு வரோம்னு. அதுல வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களை வந்து வசதி பண்ணி கொடுத்து தனியார் கல்லூரியில வந்து வசதிப்படுத்தி விடுற மாதிரி டாஸ்மாக் வந்ததே வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு தான் டாஸ்மாக். இது நீங்க இது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்காக டாஸ்மாக் தான் சொல்லி கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. அப்போ இப்ப வந்து இப்ப இந்த தனியார் கடைகளை வந்து இவங்க கொண்டு வரது எந்த வகையில கொண்டு வர போறாங்க, என்ன கொண்டு வர போறாங்கன்னு உண்மையாவே தெரியல. அப்படி ஒரு ஷேப் என்ன ஷேப்ல வருதுன்னா, எது எந்த ஷேப்ல வந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். மதுவை வந்து ஒழிக்கிறதுன்றது படிப்படியா ஒழிக்கணுன்ற மாதிரி இப்ப 717 கடை மூடினாங்க. அது வரவேற்கத்தக்கது. அப்ப அது வந்து ஒரு ஸ்டெப். என்ன ஸ்டெப்னா, படிப்படியா கடையை வந்து குறைக்கிறதுனால என்னன்னா அவைலபிலிட்டி குறைக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் குடிக்கணும்னு நினைக்கிறவன் ஐயா அது ரொம்ப தூரம் இருக்குடான்னு சொல்லி நிற்பான். இப்படிதான் நம்ம அதை அணுக முடியும். அப்போ இவங்க இப்ப இந்த மாதிரி தனியார் கடைகளை கொண்டு வந்தாங்கன்னா, அது நீங்க சொன்னதான் நானும் சொன்னேன். மது அருந்தக்கூடிய பழக்கத்தை அதிகரிச்சதுன்னா நிச்சயமா அது பெரிய ஆபத்து, பேராபத்து. நீங்க அதனால அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வரட்டும், ஒரு பிளானோட வரட்டும். என்ன பிளான்? ஒருவேளை உண்மையிலே வந்து அவங்க தனியார் மயப்படுத்துறாங்களா இல்லையான்றத பார்ப்போம். அப்படி பண்ணாங்கன்னா அது என்னன்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஆனா எங்களோட ரியாக்ஷன் எந்த டிரெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அதனால வந்து பாதிப்பு அதிகமாகுது, குடிகாரங்க அதிகமாவாங்க, இதுவாகுது அப்படின்னா வந்து அது கண்டிப்பா எதிர்க்கக்கூடிய நிலையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கும். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆனா நம்ம கொள்கை வந்து பூரண மது விலக்கு தானே. அததான் சொல்றேன். அது இன்னொன்னு நாங்க நாங்க வந்து மத்தவங்க சொல்லாத ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றோம். தேசிய கொள்கை வகுக்கணும்ன்றோம். இப்ப தேசிய கொள்கைனா என்னன்னா, இப்ப நீங்க போயிருப்பீங்க. உதாரணத்துக்கு இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்கிற நாடுகள்ல மது அருந்த முடியாது நிறைய நாடுகள்ல. ஆனா அதே நாடுகள்ல சுற்றுப்பயணமா வெளிநாட்டுல இருந்து வராங்கல்ல, ஃபாரினர்ஸ் வராங்கல்ல, அவன் வந்து அந்த நாட்டை இப்ப ஒண்ணுல மால்டீவ்ஸ் எடுத்துக்கங்க. மால்டீவ்ஸ்ல சுயேட்சையா இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஐலண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து லிக்கர் அலோவ் பண்றாங்க. மாலத்தீவே இருக்குல்ல, அந்த தலைநகரம் இருக்குல்ல, அது ஒரு 5-6 தெரு தான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹோட்டல 2 ஹோட்டல இருக்கு. அங்க வந்து உள்ளூர் மக்களுக்கு வந்து இது கிடையாது, மது கிடையாது. ஆனா ஹோட்டல்ல வந்து மது சர்வ் பண்றாங்க. அதுக்கே வெளிநாட்டுக்காரங்கன்ற பாஸ்போர்ட்டை காட்டணும். அப்ப இது ஒரு கண்ட்ரி பாலிசி. மது வந்து ஒரு தேசிய கொள்கையா அறிவிக்கணும்னு சொன்னதோட நோக்கம் அதுதான்.
நீங்க நம்ம மது இங்க பேன் பண்றோன்றதால வெளிநாட்டுல இருந்து வரவன் வசதியா இருக்கிறவன் எல்லா அறிவும் அவனுக்கு இருக்கு. தனக்கு வந்து இந்த மதுனால ஏற்படக்கூடிய கேடுலாம் இருந்தது. அதை தாண்டி ஒருத்தன் குடிக்கிறான், அதை நீங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ வந்து நாங்க வந்து ஒரு தேசிய கொள்கையா வைக்கணும், மாநில அரசோட நிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையினால மது அருந்துகின்ற பழக்கம் அதிகரிப்பதோ இல்ல வந்து மது கேடு அதிகரிக்கிறதோனா அதை கண்டிப்பா நாங்க எதிர்க்க தான் செய்வோம். அது எந்த மாற்றமும் கிடையாது. சார், இப்போ கூடுதலான ஒரு கேள்வி. இப்போ திரு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வரோடு தொலைபேசியில் வந்து அவர் பேசினார் என்ற ஒரு தகவல் தற்போது செய்திகள் வாயிலாக நம்ம வந்து அறிகிறோம். முதல்வர் விஜய் கர்நாடக முதல்வரோடு அவர் வந்து நேரடியாகவோ எதுலேயும் வந்து ஒரு தொடர்பு கொள்ளக்கூடாது, நம்ம சட்ட போராட்டத்தின் வழியாகத்தான் நம்ம வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் பேசியிருக்கிறாருங்கிற தகவல் இது எப்படி விடுதலை சிறுத்தைகள் பார்க்குது? மேகதாது தொடர்பா கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரோட பேசக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அது ஒண்ணும் மாற்றம் கிடையாது. இப்ப அவங்க என்ன பேசினாங்க, என்ன கான்டெக்ட் பேசினாங்கன்னு தெரியல. அதோட இல்லாம நீங்க எந்த முதலமைச்சரா இருந்தாலும் இன்னொரு முதலமைச்சர் கிட்ட இது தொடர்பா பேசக்கூடாதுன்னா அது என்னன்னா, ஒரு ஃபார்மல் டிஸ்கஷனா அதை குறிப்பிட்ட அதிகாரிகள் எல்லாம் வச்சுட்டு குறிப்பிட்ட தரவுகள் எல்லாம் வச்சுட்டு அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா தான் அது வந்து ஒரு முழுமையான பேச்சுவார்த்தையா இருக்கும். இப்ப இது ஓவர் த போன் கால். நீங்க சும்மா சிந்திச்சு பாருங்க. இது வந்து நம்ம ஓவர் த போன் கால் வந்து நீங்க வந்து ஏற்கனவே இப்படி பண்ணிருந்தோம் அப்படி பண்ணிருந்தோம், இந்த சரத்துல எப்படி இருக்கு, இந்த வழக்குல எப்படி இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க தரப்பு அதிகாரிகள் வேணும், நம்ம தரப்பு அதிகாரிகள் வேணும். அப்பதான் வந்து அது வந்து மேகதாது தொடர்பான ஒரு டிஸ்கஷனா இருக்கும். அப்ப அது இல்லாம பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா ஏதாவது சும்மா கேஷுவலா கூட வந்து இப்படியே போயிட்டு இருக்கு, ரெண்டு ஸ்டேட்டுக்குமே வந்து பிரச்சனையா இருக்கு, இது ஏதாவது பண்ணணும்னு ஒரு அக்கறையில கூட பேசக்கூடாதா? இப்ப அதனால இதுக்கு வந்து அவ்வளவு ஹைப் கொடுக்க வேண்டியது இல்லைன்ற நான். இது உடனே மேகதாது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் இது, மேகதாது தொடர்பா ஏதோ ஒரு முடிவு போறதுக்காக ரெண்டு பேரும் பேசுறாங்கன்ற அளவுக்கு பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.